பகடைய தொடர்ச்சியா உருட்டி பாம்பு கிட்ட கடிப்படாம எல்லைய தொட்டு ஜெயிச்சு காட்டிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ எங்க ஜெயிச்ச? நான் எங்க ஜெயிச்சனா? நான் ஜெயிச்சத நீலாக்காவே ஒத்துக்கிட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ உண்மையா விளையாடவே இல்லை. அதனாலதான் நீ ஜெயிச்சதா என்னால ஏத்துக்க முடியல. உண்மையா விளையாடலையா? என்ன சொல்ற நீ? உன்கிட்ட நான் என்ன சொன்ன? பரமபத ஆட்டத்துல எல்லா உருட்டையும் நீயே சுயமா உருட்டி ஜெயிக்கணும்னு சொன்ன. நீ அப்படியே உருட்ட? ஆமா, எல்லா தடவையும் நான் தானே உருட்டி விளையாடுன. கடைசியில தும்பல் வந்து உனக்கே தெரியாம உன் கையில இருந்த கட்டை தெரிச்சு போய் விழுந்துச்சே. அது உன் சுய உணர்வோடையா நடந்துச்சு? ஏய், தும்பல் வந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? நீ பொறுப்பேத்துக்க முடியாதப்ப அது எப்படி உன்னோட கணக்குல வரும்? நீ இப்படி எல்லாம் அழுகுனி ஆட்டம் ஆடுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. இப்ப என்ன? நான் ஜெயிக்கல, அதனால நீயும் கனகானும் ஒத்துக்க மாட்ட அதானே? ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்க நீ. கனகா கூட சண்டை போடுறத விட்டுட்டு சின்னியாவுக்கு கண் பார்வை தெரிய நீலாக்கா சொன்ன அந்த மூலிகையை பறிச்சுட்டு வந்துடலாம். முதல்ல அவரை பாப்போம், அதுக்கப்புறம் இவளை பாத்துக்கலாம். நில்லு. ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளா? என்ன என்ன பெரிய திட்டம்? நீதான் என்ன ஏமாத்திட்டா. கோயிலுக்கு போய் என் குறைய அம்மன் கிட்ட முறையிட்டு வரலான்னு கிளம்ப போறேன். என்ன பண்றது? மனுஷங்களை தான் நம்பவே முடியலையே. சாமியே இங்கதான் இருக்கேன். எதுக்கு கோவிலுக்கு போற? நீ என்னையே கும்பிடலாம். அது சரி, நீ உன்னை சாமின்னு சொல்லுவ. விட்டா அந்த கனகதுர்காவே நான் தான்னு சொல்லுவ. நான் போறேன்.